வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2021க்கான டேட்ஸை யூபிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறது, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பிளான், ப்ரிப்பரேஷன் ரெஜிம் எப்படி இருக்கணும், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ப்ராடான ஒரு ப்ளூ பிரிண்ட் இதை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 நாள் முன்னாடி இந்த வீடியோவை நான் இங்கிலீஷில் போடுறதா சொல்லியிருந்தேன். ஆனாலும் இது தமிழ்லேயே பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பிளானை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 2-3 நாளாகவே சோஷியல் மீடியாவில் என்ன பேசப்படுது அப்படின்னா, இந்த 10 மாதம் தான் எக்ஸாம் இருக்குது, 10 மாதம் பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் நியூஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகுது. இப்போ 10 மாதம் பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 மாதம் போதும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டாக 9-10 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா சீரியஸ் கேண்டிடேட் ஒருத்தர், ரெகுலராக படித்து சரியான பாதையில் போகக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணலாம். 1 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சேஃப். அது அவங்க பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இன்னும் பிரைட்டாக இருக்கும். அப்போ 10 மாதம் அப்படின்றது தாராளமாக போதும். இப்போ இந்த 10 மாதம் பதிலாக ஒருவேளை 1 வருஷம், 1.5 வருஷம், இல்லை 2 வருஷம் கொடுத்தா கூட தப்பான பாதையில் போகக்கூடிய ஒரு மாணவர், பாதை தப்பாகிடுச்சு, தேவையில்லாத படிக்கிறாரு, தேவையில்லாத மனப்பாடம் பண்ணுறாரு, சிலபஸ்க்கு தேவையில்லாததான் செய்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரால் பாஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த பீரியட், டைம் பீரியட் இங்கே முக்கியம் கிடையாது, அது இங்கே irrelevant, இம்மெட்டீரியல். நமக்கு ப்ரிப்பரேஷன் பாத், ஸ்டூடெண்ட்னுடைய மைண்ட் செட், இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சரியான பாதையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா 10 மாதத்தில் இதை ப்ராப்பராக கிளியர் பண்ண முடியும், கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். தயவுசெய்து சந்தேகங்களை உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எக்ஸாமுக்குள்ளே வந்துட்டாலே, ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் வந்துட்டாலே, முதல்ல உங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். உங்கள் ஆட்டிடியூட், கேரக்டர் எல்லாம் சரியாக இருக்கணும். தேவையில்லாத பயம், குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, அவங்க இப்படி சொன்னாங்க, வீட்டில் இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி குழப்பங்களோடையே வந்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக குழப்பமும் பயமுமாக தான் இருக்கும். தவிர படிப்பில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் படித்தது உங்களுடைய மனசில் நிற்காது, குழப்பமே இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் படிப்பீங்க, ஆனாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வேறு சில விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இனி தேதியில் நிறைய மாணவர்கள் இதை தான் பண்ணுறாங்க. அப்போது முதல்ல நீங்கள் தைரியமாக வரணும். எனக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது, இது ஒரு ஓப்பன் ஃபீல்டு, எவ்ரிதிங் டு கெயின். என்னால் முடிஞ்ச உழைப்பை நான் போடுவேன். ஒரு சில இடங்களில் நான் வீக்காக இருந்தாலும் முயற்சி மூலமாக, ஹார்ட் ஒர்க் மூலமாக நான் என்ன ஸ்ட்ராங் ஆக்கிப்பேன். என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். என்னோடய உழைப்பை நான் போட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக அதற்கான பலன் என்னை தேடி வரும். யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், முடியுமா முடியாதான்னு யோசிச்சுக்க மாட்டேன். அப்படி யோசித்தாலே கண்டிப்பாக செய்ய முடியாது. இதில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும். செய்ய முடியும்னு நினச்சாதான் செய்ய முடியும். அதே நேரத்தில் செய்ய முடியும்னு சொல்லிட்டு தப்பான பாதையில் போயிடக்கூடாது. செய்ய முடியும், அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ஆனால் சரியான பாதையில் போகணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் பிளான் ப்ராப்பராக இருக்கணும். இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் உங்களை தேடி வரும். நீங்கள் ரிசல்ட்டை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, 2021க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும், எந்த ஸ்ட்ராட்டஜியில் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையாது. முதல்ல உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நாலேஜை வளர்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிங்கிறது இந்த யுத்தி. இப்போ ஒரு நாடு போருக்கு போகுதுன்னா அந்த நாட்டினுடைய அந்த ஆர்மி இருக்கு இல்லையா, ராணுவம், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முதல்ல அதை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வாருக்கு போகணும். வாருக்கு போகும்போது தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணாமல், அவங்கள ட்ரெயின் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜி போட்டால் பிரயோஜனமே இருக்காது. அதே போல் தான் எக்ஸாம். அப்போ ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையாது. இப்போ இதெல்லாம் ஃபேன்சி வேர்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ராட்டஜி, அதே போல் ஸ்மார்ட் ஒர்க், இதெல்லாம் ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை சொல்கிறவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடாது, ப்ரிப்பரேஷன் பிளான் இல்லை ப்ரிப்பரேஷன் ரெஜிம்னு நான் சொல்லுவேன். ப்ரிப்பரேஷன் ரெஜிம் அப்படின்றது தான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். இப்போ இது எலெக்ஷன் மாதிரி கிடையாது. இந்த வருஷம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி, லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போடக்கூடாது. சிலபஸ் தெளிவாக இருக்குது. யூபிஎஸ்சி தான் ரெக்கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த யூபிஎஸ்சியினுடைய எதிர்பார்ப்பு ஒன்று தான், பெருசாக மாற்றம் கிடையாது. வருஷம்லாம் ஸ்ட்ராட்டஜி போடக்கூடாது. ஒரு சில புக்ஸை வாங்கி படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதி பார்க்கணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும், அவ்வளோதான். இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள். ஒரு காலத்தில் இப்படி தான் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வருது.
இன்னைக்கு தேதியில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையான அந்த படிப்பை விட தேவையில்லாத விஷயத்துல தான் அதிகமாக சிந்திக்கிறாங்க. பெரும்பாலானோர், எல்லாரும் கிடையாது, கிட்டத்தட்ட 90% பேர் தான் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பாஸ் ஆகுறது, அவங்களுடைய கட் ஆஃப் என்ன, எந்த ஸ்டேட்லேருந்து அதிகம் பாஸ் ஆகிறாங்க, எந்த ஆப்ஷனலில் மார்க் அதிகம் வருது, போன வருஷம் ப்ரிலிமினரி எக்ஸாமில் எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த அளவு கேள்வி வந்துச்சு, சிசாட்டில் கேள்விகளுடைய பிரேக்கப் என்ன, எஸ்ஏ பேப்பரில் யார் அதிக மார்க் எடுத்தாங்க, எந்த ஆப்ஷனில் எடுத்தவங்க பாஸ் ஆனாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனை தான் வருது. அப்போ இந்த சிந்தனை தான் அதிகமாக இன்னைக்கு கேண்டிடேட்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்க தவிர, இப்படி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய சிந்தனை வளராது, உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ உங்களை அறியாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த படிப்பை நீங்கள் வந்து உட்கொள்ள மாட்டீங்க, இந்த சிந்தனையிலேயே நீங்கள் இருப்பீங்க. தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. அதே போல் கேண்டிடேட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிளண்டர், இதை நான் நிறைய முறை சொல்லிட்டு வரேன் என்னுடைய சேனலில். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது இன்டர்நெட் ஓவராலாக இல்லை, கரண்ட் அஃபேர்ஸை தான் வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அடிக்ஷனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்தாக முடிஞ்சிருது. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது சிலபஸில் ஒரு பகுதி தான், அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 15% டைம் வந்து அதுக்கு ஒதுக்கணும், அவ்வளோதான். அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியோகிராஃபி இருக்குது, பாலிட்டி, சயின்ஸ், நிறைய கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இதுக்கும் படிக்கணும். இதுதான் முக்கியம் சொல்லப்போனால். இதை படிச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நாலேஜ் தான். அப்போ கான்செப்ஷுவல் நாலேஜுக்கு மேலே நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜை கெயின் பண்ணுறீங்க, அதுக்கு சம்மந்தமான சில ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், இவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு தேதியில் 95% கேண்டிடேட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயினாக படிக்கிறாங்க, அதுவும் இன்டர்நெட்லேருந்து படிக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சிலபஸை தாண்டி தேவையில்லாத பல விஷயத்த மனப்பாடம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டேட்டா தான் போய் சேர்றது தவிர நாலேஜ் போய் சேர்றதில்லை. அவங்கள அறியாமையே சிலபஸை தாண்டி தேவையில்லாத விஷயங்களை மனப்பாடம் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, சிந்தனை வளராது. ஒரு சின்ன கேள்வியை கேட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால எழுத முடியாது. அது இல்லாமல் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கும், ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய கேள்வி எடுத்து இதை படித்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆன்சர் எழுதுங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இல்லாத ஆன்சராக தான் இருக்கும். என்னால் அடித்து சொல்ல முடியும். 90% மாணவர்கள், எல்லாரையும் சொல்லலை. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த இன்டர்நெட் அடிக்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ் அடிக்ஷன். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அதே போல் இனி தேதியில் மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, முதல் 6 மாதம் அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அடிக்ஷன்லேயே இருப்பாங்க. முதல் 6 மாதம் இப்படியே ஓடிடும். அப்போ நாலேஜே இருக்காது, நாலேஜே கெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரளவு தான் நாலேஜ் இருக்கும். எக்ஸாம் கிட்ட வரும்போது ஒரு 5-6 மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ டெஸ்ட் எடுக்கணும், ஆனால் முதல்ல நாலேஜே இல்லை, அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பிரோஜனம் இருக்காது. அப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன தப்பு பண்ணுவாங்க, டெஸ்ட்டுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அதில் அடிக்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ நாலேஜ்னால தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். டெஸ்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் என்ன ஆகும், அதில் வர ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண போயிடுவாங்க. அதில் மறுபடியும் சிலபஸை தாண்டி டிவேட் ஆகி போயிடுவாங்க. அப்போ முதல் 6 மாதம் நாலேஜ் இல்லாமல் போது அப்பயும் டிவேட் ஆகிறாங்க. அடுத்த 6 மாதம் மறுபடியும் நாலேஜ் இல்லாமல் கொஷின்ஸை சேஸ் பண்ணி போய் அப்பயும் டிவேட் ஆகிடுறாங்க. இந்த தப்பை இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த தப்பை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சரியான பாதையில் வந்துருங்க. முதல் 3 மாதம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இதில் நீங்கள் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த புக்கை வாங்கிடணும் படிச்சிடணும்லாம் வேண்டாம். ஒரு சில பேசிக்கான விஷயங்களை பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த 3 மாத பீரியட் தான் க்ரூஷியல் பீரியட். இது தாண்டி வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த 3 மாத பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும், பயம் இருக்கும், உங்களுக்கு மேலே உங்களுக்கு கேள்வி எழும், கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஆனால் இதை மீண்டு வரணும். இங்கே தான் வில் பவரை காட்டணும், கேரக்டரை காட்டணும். இதை மீண்டு வந்துட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. அப்போது இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் எடுப்பாங்க, கஷ்டமாக இருக்கும், உடனே வேணாம் நான் நெட்டில் போய் படிக்கிறேன். அதை தான் தாண்டி வரணும். ஃபுல்லாக முடிக்க முடியலையா, ஓகே விட்டுடுங்க, முடிஞ்ச வரைக்கும் படிக்கணும் நியூஸ் பேப்பர். எடிட்டோரியல் முடியலையா விட்டுடணும். ஆனால் எடிட்டோரியல் நான் படித்தா முடியல, அதனால நியூஸ் பேப்பரே வேண்டாம்னு சொல்லி இன்டர்நெட் போடுறது, அதில் இன்னும் 10 மடங்கு தேவையில்லாத இருக்கும். இந்த தவறு செய்யாதீங்க. பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபார்ட்டிடியூட் முக்கியம், பொறுமையாக தான் போகணும். முதல் 3 மாதம் குழப்பங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். இதை தாண்டி வந்தோடனே தான் நாலேஜ் வளரும், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு மென்டல் ஓரியன்டேஷன் கிடைக்கும், உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது வரைக்கும் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. இந்த பீரியடில் ஷார்ட்கட்டை தேடாதீங்க, குறுக்கு வழி தேடி போகாதீங்க. அதே போல் நிறைய மாணவர்கள் புக்ஸை சேஸ் பண்ணுவாங்க. இந்த புக்கை வாங்கி போட்டால் நம்ம பாஸ் ஆகிடலாம், இவ்வளோ மார்க் வந்துடும். இந்த மாதிரி மெக்கானிக்கல் கால்குலேஷன் பண்ணாதீங்க. பேஸ் புக்ஸை வாங்க. எந்த புக்லேருந்து படிக்கிங்கன்றது முக்கியம் கிடையாது, நாலேஜ் தான் முக்கியம். எந்த புக்கில் இருந்து வேணால் படிக்கலாம், ஆனால் சிலபஸ்க்கு தேவையானதை படிக்கணும். நாலேஜ் வந்து ரிச்சாக இருக்கணும், இதுதான் முக்கியம். ஸ்பெசிஃபிக்காக புக்கை நீங்கள் வந்து சேஸ் பண்ணக்கூடாது. புக்குக்கு நீங்கள் அடிமை கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு, நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் புக்ஸை வாங்கணும். உங்களுக்கு எந்த புக் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வாங்குங்க. ஆனால் அந்த புக் நல்ல புக்காக இருக்கணும். ஐஏஎஸ் எக்ஸாம் தேவையான நாலேஜ் அதில் இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல்
நிறைய புக்கை வாங்கக்கூடாது, நிறைய ரிசோர்ஸஸ்லேருந்து படிக்கக்கூடாது, லிமிட்டடாக இருக்கணும். அந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் புக்ஸ்லேருந்தே படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், நாலேஜை கெயின் பண்ணணும், படித்த நாலேஜை என்ரிச் பண்ணணும், ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும் மனசுக்குள்ளே. அப்போது ரிசோர்ஸ் லிமிட்டடாக இருக்கணும், நாலேஜும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மோர் ஆர் லெஸ் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அன்லிமிட்டடாக நம்ம ரீட் பண்ணிகிட்டே போகக்கூடாது. இந்த நாலேஜை இன்னும் நல்ல என்ரிச் பண்ணணும், சிந்தனையை வளர்த்துக்கணும், அனாலிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங்கை நாம் வளர்த்துக்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்தியன் எக்கானமியை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து படிங்க. ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே ஏதோ ஒரு செக்டரை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு. உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் அந்த புக்லேருந்தே படிங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சருடைய முக்கிய அம்சங்கள், ஃபீச்சர்ஸ் என்ன, அதை நல்லா படிக்கணும். இந்தியன் அக்ரிகல்ச்சரில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை நல்லா படிக்கணும். அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கான முயற்சிகள், இதை பற்றி படிக்கணும். இதை என்ன பண்ணணும்னா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அக்ரிகல்ச்சருக்கான அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுடைய லிங்க் பண்ணணும், அதை அப்படியே உள்ளே கொண்டு வரணும். அப்போ இதுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸை உள்ளே கொண்டு வரணும். இப்படி தான் படிக்கணும், ஓவராலாக ஹாலிஸ்டிக்காக புரிஞ்சு படிக்கணும். அப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சருடைய அம்சங்கள் என்ன, அதில் இருக்க பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகள் எப்படி சீர் செஞ்சு அதை டெவலப் பண்ணலாம், இதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஹாலிஸ்டிக்காக படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா இது சம்பந்தமாக ஒரு ஐடியா கொடுங்க, ஒப்பீனியன் கொடுங்கனாலே நீங்களே சொல்லலாம். உங்களுடைய சொந்தமான சிந்தனை வளரும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வளரும், உங்களுடைய சுய சிந்தனை வளரும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நிறைய கேள்வி எப்படி இருக்குன்னா, சஜஸ்ட் யுவர் வியூஸ், ஒப்பீனியன், நீங்களாவே உங்களுடைய வியூவை சொல்லுங்கன்னு வரும். அப்போ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா தான் உங்களுடைய சிந்தனை வளரும். எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. 5-6 புக்கில் நிறைய பேர் ரீட் பண்ணுவாங்க, ஒரு சின்ன கேள்வி எழுதுங்கன்னா எழுத மாட்டாங்க. இந்த பிரச்சனை தான் காரணம். என்ன, நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கல, கான்செப்சுவலாக படிக்கல, உட்கருத்தை புரிஞ்சு படிக்கலான்னு அர்த்தம். கண்ட இடத்துல மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எழுத மாட்டாங்க. அப்போது ரிசோர்ஸ் லிமிட்டடாக இருக்கணும். தயவு செஞ்சு இந்த அடிக்ஷனில் போய் விடாதீங்க. லிமிட்டட் புக்ஸ் போதும். இந்த புக்ஸை வச்சு தான் அந்த காலத்துலேருந்தே படித்து ஐஏஎஸ் ஆகிறாங்க. ஆனால் புதுசாக ஒரு புக்கை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கன்சாலிடேட்டடாக ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு அகாடமியில் வாங்குறீங்கன்னா கூட அதிலே படிங்க, மறுபடியும் நிறைய வாங்கக்கூடாது. பட் அந்த ரிசோர்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அந்த எந்த அகாடமி தான் வேணால் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, இட் இஸ் அப் டு யூ. பட் அந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். தயவு செஞ்சு இதையும் நீங்கள் மனசில் வைங்க. அதே போல் நியூஸ் பேப்பர் ரீடிங், இதில் நிறைய பேர் கிரிவன்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். நியூஸ் பேப்பரில் இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஒரிஜினல் திங்கிங் வளரும். இதை படிக்கணும், இதுதான் உங்களுடைய பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ வருஷம் ஃபுல்லாக அதை படிக்கணும். இதை பற்றி நான் செப்பரேட்டாக 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் நான் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் நியூஸ் பேப்பர். அதை நீங்கள் படிச்சுட்டு வர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 6 மாதம் நல்லா புரிஞ்சு படித்து நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பெருசாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்காது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கோ மெயின்ஸ்க்கோ நடுவில் ஒரு 10 நிமிஷம் டெய்லிக்கும் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போனால் போதும். முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு இன்டர்நெட்டில் படிக்கிறதுக்கு போயிடாதீங்க. அதே போல் நியூஸ் பேப்பரில் இருக்கிறது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம சிலபஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும். தயவு செஞ்சு இதை செய்யுங்க. நான் சொன்னது போல் இந்த வீடியோஸ் பாருங்கள், அதில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, இப்போ நம்மளுடைய இயர்லி பிளான், அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான இந்த ப்ரிப்பரேஷன் ரெஜிம் இதை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எந்த விதமான ஷார்ட்கட்டோ மேஜிக்கோ இல்லை ஸ்பெஷலான புக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சில கைட்லைன்ஸை நான் சொல்லுவேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்கள் வந்துட்டீங்கனாலே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணால் கூட நான் இதே தான் சொல்லுவேன். நிறைய பேர் ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் நான் இதே தான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த பாதைக்குள்ளே வாங்க. ஒரு சில புக்ஸை விட்டுச்சுன்னா கூட அப்புறம் படிச்சுக்கலாம், அது முக்கியம் இல்லை. புக்கை சேஸ் பண்ணாதீங்க. முதல் ஒரு 3 மாதம் நல்லா படித்து நாலேஜில் ஸ்ட்ராங் ஆகிடணும், நம்மளுடைய சிந்தனையை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் புக்கெல்லாம் படிக்க மின்னல் வேகத்தில் போவோம். விட்டு போன புக்கெல்லாம் வேகமாக படிச்சிடலாம். அப்போ உங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும், இந்த முதல் 3 மாதம் கிரிட்டிக்கல் பீரியடில் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும். ஒட்டுமொத்தமாக எக்ஸாம் தேவையான பேஸ் ஃபவுண்டேஷனை போட்டுக்கணும். ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அதனுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும் அதை போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே எழுப்பிக்கலாம், ஜன்னல் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சீலிங் போட்டுக்கலாம். இதை செய்யாமல் நீங்கள் எடுத்த உடனே சீலிங் போட்டிங்கன்னா சீலிங் இடிஞ்சு விழுந்துடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் போகக்கூடாது. சரி, இப்போ நான் அந்த கைட்லைன்ஸை சொல்கிறேன். நான் சொன்னது போல் ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ண மாணவர்கள்கிட்ட நான் ஏற்கனவே இதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்கும் ஸ்பெஷல் கைட்லைன்ஸ்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தான். தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கும் அது ஒன்று தான். முதல் விஷயம், யூபிஎஸ்சியினுடைய சிலபஸை எடுங்க. ப்ரிலிம் சிலபஸ், மெயின் சிலபஸ். மெயின்ஸில் ஆப்ஷனல் சிலபஸை எடுக்க வேணாம். இந்த மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்
ஜிஎஸ் சிலபஸை மட்டும் எடுங்க, எடுத்து பார்க்கணும். முதல்ல 2-3 நாள் இதுக்கே செலவு பண்ணுங்கள். எப்படி இதில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். முதல்ல ஐஏஎஸ் எக்ஸாம் என்னங்கிறது ஐடியா இதை பார்த்தா தான் வரும். உடனே கூகுள் உள்ள போகக்கூடாது, போயிட்டு வந்து ரிசர்ச் பண்ணக்கூடாது. என்ன புரியுதோ அது மட்டும் புரியட்டும். முதல்ல பாருங்கள், 2-3 நாள் இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் சிலபஸ்க்கானதை படிப்பீங்க, தேவையில்லாத படிக்க மாட்டீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுல பாதிக்கு மேலே தேவையில்லாதான் இருக்கும். சிலபஸில் இருக்கிறத சொல்லுங்கன்னா யோசிப்பாங்க. அப்போ முதல்ல சிலபஸ் எடுத்து பார்க்கணும். 2வது விஷயம், படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பேஸ் புக்கில் இருந்து ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு சமச்சீர் புக்கோ இல்லை என்சிஆர்டி புக்கோ எடுத்து ஆரம்பிக்கலாம். என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து ஜென்ரலாக ஆரம்பிப்பாங்க. அது கஷ்டம்னு நினைக்கிறவங்க சமச்சீர் புக்ஸ்லேயும் ஆரம்பிக்கலாம். நாலேஜுங்கிறது ஒன்று தான். சோர்ஸ் டசன்ட் மேட்டர், நாலேஜ் மேட்டர்ஸ். அப்போ இதுலேருந்து நீங்கள் படிக்கணும், கான்செப்ஷுவலாக படிக்கணும். இது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செப்பரேட்டாக பாருங்கள். அப்போ இந்த பேஸ் புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது டெய்லிக்கும் நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் ஓடிக்கிட்டு இருக்கணும். நியூஸ் பேப்பர் படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ஓடணும். இது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இப்படி செஞ்சால் தான் கோர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த கோர் நாலேஜ், கான்செப்ஷுவல் நாலேஜையும் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறதையும் நம்ம கார்லேட் பண்ண முடியும். இதை கண்டிப்பாக பண்ணணும். இன்டெகிரேட்டடாக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வேறு, கோர் சப்ஜெக்ட் வேறு கிடையாது. நிறைய பேர் ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லி டிவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைலாம் ஒரு காலத்தில் சொல்லலை, நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க. அப்போ இதை நீங்கள் பண்ணணும். அதே போல் ப்ரிலிம்ஸ் வேறு, மெயின்ஸ் வேறு கிடையாது. நாலேஜ் ஒன்று தான். அது எழுதுகிற முறை தான் வேறு மாதிரி இருக்கும், ரீப்ரொடக்ஷன் தான் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்களாம் டிவைட் பண்ணாதீங்க ஸ்ட்ரிக்ட் கம்பார்ட்மெண்ட்ஸில். அப்போது பேஸ் ஃபவுண்டேஷன் புக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, சைமல்டேனியஸாக நியூஸ் பேப்பரில் படித்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கணும். 4வது விஷயம், டெய்லிக்கும் 15 நிமிஷம், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் கூட பரவாயில்ல, 15 நிமிஷம் ஏற்கனவே எதை பற்றி நல்லா படிச்சிருக்கீங்களோ அது ஒரு கேள்வி நீங்களே எழுதி ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக எழுதுங்க. ஒரு பேஜுக்கு எழுதுங்க. 100 வார்த்தைக்கு எழுதுனா போதும். இல்லை 50 வார்த்தை தான் முடியுதா எழுதுங்க. இங்கிலீஷ் தப்பாக இருக்கா பரவாயில்ல, ஆன்சர் சரியில்லை பரவாயில்ல, ஆன்சரே தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. புக்கை பார்த்து எழுதக்கூடாது, நெட்டை பார்த்து எழுதக்கூடாது. ஏற்கனவே எதை பற்றி படிச்சிருக்கீங்களோ அதில் ஒரு ஆன்சர் எழுதணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், வாட் இஸ் டெமோக்ரஸி, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கலாம். இதை பொறுமையாக இருங்க. உடனே ஃபீட்பேக் வாங்கணும், நெட்டில் இருந்து பார்த்துடணும்லாம் வேண்டாம். நான் சொன்னது போல் எழுதுங்க, ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் செப்பரேட் கைட்லைன் வீடியோஸ் பாருங்கள். ஆன்சர் ரைட்டிங் ஃபார் பிகினர்ஸ், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்ரோச், அதெல்லாம் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். இது எழுதி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைங்க. எல்லா ஆன்சரையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைங்க. இதை செய்ய 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 உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். இதில் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, மெயின்ஸ்க்கு நீங்கள் எழுத சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. மெயின்ஸ் கிடையாது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்தே முதல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். மெயின்ஸ்க்குன்னு தனி ப்ரிப்பரேஷன் கிடையாது. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நான் மெயின்ஸ்க்கு படிக்கிறேன், எழுதி பார்க்குறேன்னா அது செல்லாது. அந்த டைமில் அது வந்து ஃபெயிலியரில் முடிச்சிடும். முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ முதல்ல இருந்தே ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ரைட்டிங் வரும், ஸ்பீடு வரும், ப்ராக்டிஸ் வரும். நம்ம படிக்கிறது சரியாக, நம்ம சரியாக புரிஞ்சிருக்கிறோமா, அனலைஸ் பண்ணுறோமா, சரியான வகையில் ரீப்ரொடியூஸ் பண்ணி எழுதுகிறோமா, எல்லாமே அப்போ தான் தெரியும். இதையும் அவசரப்படக்கூடாது, உடனே எழுதிடணும், உடனே நம்ம எழுதுனது சரியா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு கேள்வியும் ஒரு மாதிரி வரும். ஒன்றுக்கும் ஒரு மாதிரி ஆன்சர் எழுதணும். ஒன்று ஒரு சப்ஜெக்ட்லேருந்து வரும். பொறுமையாக எழுதுங்க. முதல்ல எழுதுகிற அந்த ப்ராக்டிஸை ஆரம்பிங்க. இது 4வது விஷயம். 5வது விஷயம், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்க்கணும். சால்வ் பண்ணாதீங்க, பாருங்கள். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பொறுமையாக பாருங்கள். எப்பெல்லாம் போர் இருக்குதோ ஒரு 20 நிமிஷம் எடுத்து பாருங்கள். சால்வ் பண்ணக்கூடாது. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்பயே சால்வ் பண்ணிங்கன்னா நாலேஜ் இருக்காது. நாலேஜே இல்லாமல் சால்வ் பண்ணுவீங்க. நெட்டில் இருந்து கொஷின் எடுத்து சால்வ் பண்ணீங்க, பிரயோஜனமே இருக்காது. இப்படி செய்கிறதால ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான பாதையில் போயிடுறாங்க. இதை செய்யாதீங்க. ஆனால் சிசாட் பேப்பரை மட்டும் முடிஞ்சால் முதல்ல இருந்தே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படி பண்ணுன்றதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க போர் அடிக்குதோ அப்போ அட்லஸ் எடுத்துக்கணும். 20 நிமிஷம் மறுபடியும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம், விரும்பி பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், தைரியமாக பாஸ் ஆகிட்டு போகலாம். பயமே வேண்டாம், குறுக்கு வழியே வேண்டாம். அப்போ 2 நாளைக்கு ஒரு வாட்டி எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அட்லஸ் எடுத்து படிங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். ஆப்ஷனல் பொறுத்தவரைக்கும் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஒரு 3 மாதம் போட்டோம், ஜிஎஸ் போட்டோம், பேர்டன் அதிகப்படுத்திடாதீங்க. ஜிஎஸை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள். பேஸ் ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஆப்ஷனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அரௌண்ட் ஒரு நவம்பர் இல்லை டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு டிசம்பர் 1 ஆரம்பிச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு மார்ச் 1 வீக் வரைக்கும் படிங்க. ஒரு 3 மாதம் படிங்க நல்லா. ஹாஃப் டே ஆப்ஷனல், ஹாஃப் டே ஜிஎஸ், இந்த மாதிரி படிக்கணும். இப்படி படித்தாலே ஒரு 40% கிட்ட நீங்கள் அந்த 3-3.5 மாதத்தில் ஆப்ஷனில் முடிச்சு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் பேப்பர் படிக்கிறீங்கன்னா அதில் திங்கர்ஸ், ஸ்காலர்ஸ், கான்செப்ட்ஸ், ஃபிலாசபிஸ் இதெல்லாம் படித்து வச்சிடணும்.
ஒரு 30%லேருந்து 40% வரைக்கும் முடிக்க பாருங்கள். ஃபுல்லாக சாதிச்சிடணும்னு பார்க்காதீங்க. கடைசி 3 மாதம் அந்தளவுக்கு ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். அப்போ வந்து ஜிஎஸ்ஏ படிங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும் கடைசி ஒரு 3 மாதம் 2 மாதம். அடுத்து மாடல் டெஸ்ட் நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் சொன்னது போல் நல்ல ஃபவுண்டேஷன் நாலேஜ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு கெயின் பண்ணிவிட்டு அந்த கடைசி ஒரு 5 மாதம் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அந்த நேரத்தில் மாடல் டெஸ்ட்டை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு அகாடமியில் சேருங்க, உங்கள் இஷ்டம் தான். அது பெய்டு அகாடமியோ இல்லை ஃப்ரீ அகாடமி உங்கள் இஷ்டம். அதில் சேருங்க, சேர்ந்து மாடல் டெஸ்ட்டை எடுக்க ஆரம்பிங்க. முதல்ல வந்து சப்ஜெக்ட் வைஸாக எடுங்க. உதாரணத்துக்கு ஒரு வாரம் ஒரு மாடல் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் கிட்ட போக போக போய் இன்னும் இன்டென்ஸாக எடுக்கலாம். இப்படியே மாடல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். இதில் ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. அதிகமாக எடுப்பாங்க டெஸ்ட், அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, அதுவும் ஆபத்து. எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், நாலேஜ் விட்டுட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சிலபஸ் விட்டு வெளியே போயிடுவீங்க. அந்த டெஸ்ட்டில் ஒரு வேளை நிறைய ஃபேக்ட் பேஸ் கேள்வி இருக்குன்னா அதெல்லாம் உள்ளே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது தேவையில்லாத விஷயம். இது ஒரு ப்ராக்டிஸ் தான். 200 மார்க்குக்கு 100 மார்க் வருதா போதும், 120 வருதா போதும், அதிலே நீங்கள் பாஸ் பண்ண தான் போகிறீங்க. ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுவாங்க. அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தப்பான பாதையில் போயிடுவாங்க. டெஸ்ட் அளவாக எடுக்கணும். எக்ஸாமுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி இல்லை ஒரு மாதம் முன்னாடி அப்ராக்சிமேட்டாக 3லேருந்து 5 ஃபுல் மார்க் டெஸ்ட்டை எடுங்க. யூபிஎஸ்சி பேட்டர்ன்லேயே மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இதை செஞ்சாலே போதும். 6 மாதத்துக்கு முன்னாடி பெருசாக மாடல் டெஸ்ட்டை நிறைய எடுக்க வேணாம். முடிஞ்சால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதுவும் முதல் 3-4 மாதத்துக்கு அப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஃபிலிம்ஸில் வர கேள்வி அப்படியே அடுத்த வருஷம் வராது, மெயின்ஸில் வர கேள்வியும் அடுத்த வருஷம் வராது. முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ப்ராக்டிஸ்க்காக தான். ஒரு ஐடியா கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும். இதுக்கு தான் பண்ணுமே தவிர அதே கேள்வி மறுபடியும் வராது. அதனால் இதில் அடிக்ஷன் ஆகக்கூடாது. சரி, இப்போ டெய்லி பிளான், அன்னன்னைக்கு என்ன பண்ணலாம்? இது வந்து ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுடைய எபிலிட்டி, மெமரி பவர், இதை பொறுத்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இதை நான் ஒரு ஓவரால் ப்ளூ பிரிண்ட்டாக சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கு வந்து 1 hour அப்ராக்சிமேட்டாக. முதல்ல நியூஸ் பேப்பர் படிக்க 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு 1 மணி நேரத்துக்கு வந்துடும். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour படிக்கணும். ஏதாவது 2 மெயின் சப்ஜெக்ட்ஸை ஒரு நாளைக்கு படிங்க. உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி ஒரு 2.5 மணி நேரம் படிங்க, இல்லை 3 மணி நேரம் படிங்க. அதை முடிச்சோன்னு போர் அடிக்குதா, இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி எடுத்துக்கலாம், அதை ஒரு 3 மணி நேரம் படிங்க. உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரியில் என்சிஆர்டி படிக்கிறீங்க, மிடிவல் இந்தியா ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு 3 மணி நேரம் படிங்க. அன்றைக்கி அதோட முடிச்சிருங்க. அடுத்தது எக்கனாமி புக் உதாரணத்துக்கு ரமேஷ் சிங் எடுக்கிறீங்கன்னா அதில் 3 மணி நேரம் படிங்க. இப்படி படிச்சிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஃபெட்டிக் ஆகாது, போர் அடிக்காது, மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். இப்படி படிக்கணும். நடுவில் போர் அடிக்கும் போது நான் சொன்னது பாருங்க, அட்லஸ் ரீடிங் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கலாம். டெய்லிக்கும் ஒரு கேள்வி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஓவரால் டெய்லி ப்ளூ பிரிண்ட், அது ஸ்கெடியூல். இதை நீங்கள் முன்ன பின்ன மாற்றிக்கலாம். இப்படி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் ஆட் அ ஸ்ட்ரெச் ஒரு சப்ஜெக்டை முடிச்சணும்னு நினைக்காதீங்க. அதையும் டிவைட் பண்ணி படிங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் பிளான் எப்படி இருக்கணும்னா, 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் ரீட் பண்ண போகிறீங்க. அதை ஷார்ட் டேர்மாக எப்படி பிளான் பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. அதே மிடிவல் இந்தியா புக்குனா அதை ஒரு 20 நாளில் முடிச்சிடணும்னு பிளான் வைங்க ஸ்டார்டிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது கூடவே அந்த ரமேஷ் சிங் புக்கையும் 20 நாளில் முடிச்சிடணும். சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். முடிஞ்சால் முடிங்க, இல்லை அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த பேட்ச் போங்க. அப்படியே பேட்சாக போவாங்க. 2 சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போங்க. உங்களை அறியாமல் நிறைய புக்கை நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க. முதல்ல கொஞ்சம் லேட் ஆகும். நான் சொன்னது போல் 3 மாதத்தை தாண்டிட்டிங்கன்னா வேகமாக போகும், மின்னல் வேகத்தில் போகும், ரொம்ப வேகமாக முடிக்கலாம். அப்போது இந்த ஒரு பேட்டர்ன் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்கில் ஆரம்பிங்க, இல்லை சமச்சர் புக்கில் ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் புக் போங்க. இந்த லக்ஷ்மிகாந்த், அப்புறம் ரமேஷ் சிங், அப்படியே போயிட்டே இருக்கலாம். நான் சொன்னது போல் டெய்லி ஸ்கெடியூலில் போடுங்க, ஷார்ட் டேர்ம் ஸ்கெடியூலில் போடுங்க. இயர்லி ஸ்கெடியூலில் நான் சொல்லிட்டேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். புக் லிஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பிகினர்ஸ் வீடியோ அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய புக்கை வாங்கி போடாதீங்க. ஓரளவு புக் இருக்கா, இதில் இப்போதைக்கு ஆரம்பிங்க போதும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், புக்ஸ் அப்புறம் வாங்கிக்கலாம். புக்கை சேஸ் பண்ணி போயிடாதீங்க. புக்கை என்னதான் வாங்கி போட்டாலும் அதனால பாஸ் பண்ண முடியாது. நாலேஜை கெயின் பண்ணாதான் உங்களால் இதை செய்ய முடியும். அதே போல் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். கான்செப்ஷுவல் நாலேஜ் தான் நம்மளை காப்பாற்றும். படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபீட்பேக் எடுக்கணும். ப்ரிலிம்ஸில் ஒரு சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும். அது ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க நடப்பு செய்திகள். ஆனாலும் உங்களுக்கு நாலேஜ் நல்லா இருக்குன்னா அந்த கான்செப்ஷுவல் நாலேஜை வச்சு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரூல் அவுட் பண்ணி சரியான ஆன்சரை லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணலாம். ஆனால் நாலேஜே இல்லாமல் மனப்பாடம் மட்டும் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது ஆபத்தில் முடிஞ்சிடும். அப்போது நாலேஜ் தான் முக்கியம். நாலேஜ் தான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம். உங்களுடைய நாலேஜ், உங்கள் திங்கிங், உங்களுடைய கிரிட்டிக்கல் அனாலிட்டிக்கல்
எபிலிட்டி, இதுதான் உங்களை காப்பாற்றும். அப்புறம் ஒரு சில பொதுவான ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு செயின்ட் மாதிரி இருக்கணும், சாமியார் மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு சில என்டர்டைன்மெண்ட், லீஜர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு செயின்ட் மாதிரிலாம் இருக்க வேணாம். டெய்லிக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தூங்குங்க, ஒரு 1/2 hour கண்டிப்பாக தூங்கணும். மதியானம் ரெஸ்ட் எடுங்க, டிவி பார்க்கலாம் ஆனால் ரொம்ப பார்க்காதீங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா பேசுங்க, ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்பப்போ ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் அவுட்டிங் கூட போகலாம். இதெல்லாம் எப்பயும் போலயே பண்ணுங்கள். விளையாடுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் மைண்டு வேலை செய்யும். அதனால் ஒரு சாமியார் மாதிரிலாம் இருந்து படிக்க வேணாம். 18 நேரம் படிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அப்போ இதெல்லாம் வேண்டாம். அதே போல் கொஞ்சம் வெளியே வாங்க, விட்டு வெளியே வாங்க. நிறைய பேர் ஃபோனில் பேசுவாங்க, நான் கிராமத்துலேருந்து பேசுகிறேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எடுத்தோடனே பயம் ஏன்னு கேட்பேன். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்னாலே சென்னைக்கு வாங்க, 2 நாள் வாங்க, சும்மாவே வாங்க. நீங்கள் படிச்சுட்டீங்க, புக் இருக்குனாலும் சும்மா வாங்க. ஒரு 2000 ரூபா செலவாக போகுது, வாங்க. ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா செலவு பண்ணுங்க போதும். வாங்க, ஒரு 2 நாள் வாங்க. இருக்கிற அந்த கவர்மெண்ட் அகாடமிஸை வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. அண்ணா நகரில் புக் ஷாப்ஸ் இருக்கு, வாங்க, சும்மா வாங்க, என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது 2-3 புக் இல்லை ஒரு மேகசின் வேணும்னா கூட வாங்கிட்டு போங்க. தயவு செஞ்சு வெளியே வாங்க, வீட்டிலேருந்து வெளியே வாங்க. நான் சொல்ல போனால் இந்த 2000 ரூபா கூட செலவாகுது. அதை விட நீங்கள் ஒரு லோவர் காஸ்ட்லேயே நீங்கள் வந்துட்டு போயிடலாம். தயவு செஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் வெளி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கனாலும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க லைப்ரரி போய் விசிட் பண்ணுங்கள். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ போங்க, ஒரு வாரம் 2 வாட்டி போங்க. அங்கே இருக்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. புக் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. லைப்ரரி ஒன்றுமே இல்லை, புக் இல்லைனா கூட நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. வீட்டை விட்டு வாங்க. உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். இப்போ படித்தால் மட்டும் போதாது, தைரியத்தை வளர்த்துக்கணும், கான்ஃபிடன்ஸ் வரணும், குழப்பம் இருக்கக்கூடாது, பர்சனாலிட்டியை நீங்கள் வளர்க்கணும். அதே நேரத்தில் பர்சனாலிட்டி அரகன்ஸாக மாறிக்கக்கூடாது. ஒன்று பயந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு இருக்கிறது தான் தப்பு. இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துப்பேன், யார் சொன்னாலும் அந்த ஆர்கியூமெண்ட்டை நான் எடுத்துக்க மாட்டேன், நான் சொல்கிறதான் சரி, அந்த மாதிரி அரகன்ஸும் வந்துடக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய டிக்னிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்கும் இன்ஃபீரியர் கிடையாது, நீங்கள் யாருக்கும் சுப்பீரியர் கிடையாது. ஐஏஎஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க, இதுக்கான தகுதி எல்லாம் உங்களுக்கு இருக்குது. முயற்சியை போட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறலாம். இந்த ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. ஒரு ப்ராட் மைண்ட் செட்டை இப்போலேருந்து டெவலப் பண்ணுங்கள். அதே போல் நிறைய மாணவர்கள் அவங்க செய்கிற தப்பு என்னென்னா, ஒரு நேரோ மைண்ட் செட் இருக்கும், ஃபீட்பேக்கே வாங்க மாட்டாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க, நாலேஜ் இருக்கும், ஃபீட்பேக் வாங்க மாட்டாங்க. எதுக்கு நாம் போய் வெளியே காட்டணும், யாராக ஏதாவது சொல்லிடுவாங்க என் ஆன்சரை, இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கக்கூடாது. உங்கள் ஆன்சர் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தயவு செஞ்சு ஃபீட்பேக் வாங்க. அதுக்குன்னு எப்பயுமே ஃபீட்பேக் வேணும், டெய்லிக்கும் ஃபீட்பேக் வேணும் அப்படியே போகக்கூடாது. அடிக்கடி ஃபீட்பேக் வாங்கினாலும் மென்டல் ஓரியன்டேஷன் இருக்காது. ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் எழுதுகிற ஆன்சர், நீங்கள் படித்தது சரியா இல்லையா, உங்கள் திங்கிங் சரியா இல்லையா, உங்கள் பர்சனாலிட்டி சரியா இல்லையான்றது கூட ஃபீட்பேக் வாங்கணும். ஒரு அகாடமிலையோ ஒரு மென்டர்கிட்டயோ இல்லை உங்கள் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட் உங்களை அவர் ப்ராப்பராக கைட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர்கிட்ட வாங்க. நான் வந்து சரியான சிந்தனை உடையவனா, நான் பேசுறது கரெக்டா, நான் படிக்கிறது சரியான்ற ஃபீட்பேக்கை ரெகுலராக வாங்க. உங்களுடைய பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வாங்கணும். இதில் எந்த விதமான நேரோ மைண்ட் செட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஆன்சரை காட்டிட்டா அந்த ஆன்சர் எடுத்து யாராவது எதாவது பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் தயவு செய்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடணும் மைண்ட்லேருந்து. ஒரு பரந்த மனப்பான்மையினோட தான் வரணும். அதே போல் தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இதுவும் ஒரு ஓப்பன் ஃபீல்டு தான். இந்த எக்ஸாமுக்கு பெருசாக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன். புக்கை படித்து புரிஞ்சுக்கிற அளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். சிம்பிளான இங்கிலீஷில் எழுதுகிற அளவுக்கு இருந்தாலும் இங்கிலீஷ் நாலேஜ் போதும். இன்டர்வியூ நமக்கு மதர் டங்லே அட்டன் பண்ணலாம், அந்த அளவுக்கு வசதிகள் இருக்குது யூபிஎஸ்சியில். அதனால் நீங்களாகவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்கிக்காதீங்க. ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ் எதுவாகட்டும், நீங்கள் நியூஸ் பேப்பரில் படித்தாலே மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 40-50% நியூஸ் பேப்பரில் இருந்து கெயின் பண்ணுற நாலேஜை வச்சே எழுதிடலாம். அப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து படித்தாலே போதும். ரிசோர்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. தமிழ் இந்திய நியூஸ் பேப்பரை படிங்க. இதை படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே இதில் அறிவு வளர்த்துக்கலாம். இதை பண்ணாலே போதும். அது இல்லாமல் இன்றைக்கி தமிழ்லேயும் ரிசோர்ஸஸ் நிறைய வந்துருச்சு. ஒரு காலத்தில் அந்தளவுக்கு இல்லை. இப்போ ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அகாடமிஸ் நிறையா இருக்குது. அதனால் உங்களை நீங்களே வந்து செல்ஃப் கண்டம்னேஷன் பண்ணாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். நான் கிராமத்துலேருந்து வந்தேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இந்த மாதிரி மனப்பான்மையை விட்டுடுங்க. உங்களுக்கு பொறுமை தேவை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலே தப்பான பாதையில் போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான எபிலிட்டியும் இருக்கும், பாதை தப்பாக போயிடும். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு தேதியில் இதுதான் பிரச்சனை. இங்கிலீஷ் தமிழ் இது பிரச்சனை இல்லை, பாதை தப்பாக போகுது. நல்லா படித்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்றைக்கி ஒரு கேள்வியை எடுத்து புரிஞ்சுக்க தெரியல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் எழுதுவாங்க நிறைய பேர். அப்போ இங்கிலீஷாக தமிழாங்கிறது பிரச்சனை இல்லை. உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய சிந்தனை சரியான பாதையில் இருக்கீங்களா அந்த எக்ஸாமில், அதுதான் முக்கியம். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸாமுக்கு தேவையான நாலேஜை கெயின் பண்ணணும்.
சிலபஸ்க்கு தேவையான நாலேஜை மட்டும் கெயின் பண்ணணும். அந்த நாலேஜை என்ரிச் பண்ணணும், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்? ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படித்ததையே மறுபடியும் படிக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க எப்போ ரிவைஸ் பண்ணணும்? அது உங்கள் மைண்டே ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். நான் சொன்னது போல் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இன் அ வைல் உங்கள் மைண்டே சொல்லும். ஏற்கனவே நீங்கள் எந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்களோ அதை ஒரு மாதம் கழிச்சு 1.5 மாதம் கழிச்சு மறுபடியும் ரிவைஸ் பண்ணு அப்படின்னு உங்கள் மைண்டே சொல்லும். அப்போ அந்த ரிவிஷனையும் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும். ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் நம்ம சரியாக படிச்சிருக்கோமா, அதை நம்மளால் வெளியே கொண்டு வந்து எடுத்துகிட்டு வர முடியுதான்றதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ரீப்ரொடியூஸ்ன்றதை எப்படி பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளாவே எழுதி பார்க்கணும். எடுத்த உடனேயே நீங்கள் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது மாடல் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்போது இந்த ரீப்ரொடக்ஷன்றதும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போது நாலேஜ், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ், ரிவிஷன், ரீப்ரொடக்ஷன், ஃபீட்பேக், இந்த 5 ப்ராசஸையும் நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயர்லி பிளான் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபவுண்டேஷன் நாலேஜ் பில்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டர் ஸ்டேஜஸ் எக்ஸாம் கிட்ட வரும்போது அதை நீங்கள் மாடல் டெஸ்ட் மூலமாக எழுதி நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு 2 மாதம் முன்னாடி ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ்க்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் ஆப்ஷனில் நீங்கள் எடுத்து படிக்கக்கூடாது. அந்த 2 மாதத்தில் முடிஞ்சிருக்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் 2 மாதத்தில் எல்லா சப்ஜெக்ட்ஸையும், அதாவது எல்லா ரிசோர்ஸஸ் புக்ஸ் எல்லாம் என்ன படிச்சிங்களோ அதை ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் ஒன்று பண்ணிடணும், ஒரு இன்டெப்த் ரிவிஷன் பண்ணிடணும். அதே போல் எக்ஸாம் கிட்ட வரும்போது அரௌண்ட் ஒரு 15 நாள் முன்னாடி இருக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஒன்று பண்ணணும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி வேகமாக ஓட்டி பார்த்துடணும், அப்படியே எடுத்து பார்த்துடணும். அப்போது ஏதாவது ஒரு சிலதை மிஸ் பண்ணால் கூட அந்த ஃபாஸ்ட் ரிவிஷனில் நமக்கு அது மைண்டில் வந்துடும். அதே போல் அந்த கடைசி 2 மாதத்தில் ஒருவேளை ஏதாவது நீங்கள் படித்ததை விட்டுட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வீக்காக இருக்கீங்கன்னா இந்த வீக்னஸ் எல்லாம் இந்த 2 மாதத்தில் ப்ளக் பண்ணணும். அப்போ 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் அண்ட் கரெக்டிங் த வீக்னஸஸ், இதுக்கு மட்டுமே இந்த 2 மாதத்தை ஒதுக்கணும். இந்த பீரியடில் நான் சொன்னது போல் மெயினாக டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த கடைசி ஒரு மாதம் அப்ராக்சிமேட்டாக இந்த பீரியடில் ஒரு 3லேருந்து ஒரு 5 ஃபுல் மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும். ஸோ இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2 நாள் முன்னாடி எதுவுமே பண்ண வேணாம், சந்தோஷமாக இருங்க, புக்கே எடுக்காதீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சினிமா பார்த்துட்டு வாங்க, வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருங்க, எக்ஸாமை எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகிடுவீங்க. வாழ்த்துக்கள்.